இந்த வீடு புக் பண்ணுற கஸ்டமர் ரொம்ப லக்கியான பர்சனுங்க. ஏன்னா இந்த வீட்டில் 3 அட்வான்டேஜான விஷயம் இருக்குது. அதில் முதல் அட்வான்டேஜான விஷயம் அந்த வீடு கார்னர் சைட்டில் கட்டியிருக்காங்க. கார்னர் சைட்னாலே சொல்லவே தேவையில்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் கார்னர் சைட்டில் இருக்குது. ரெண்டாவது அட்வான்டேஜான விஷயம் இந்த வீட்டுக்குள்ளே இன்டோர்க்கே பண்ணி கொடுப்பாங்க கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் வீட்டோட பட்ஜெட் ப்ரைஸ்லேயே. மூணாவது அட்வான்டேஜான விஷயம் இந்த வீடு வந்து பஸ்ஸு போகிற மெயின் ரோடு பக்கத்தில் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அந்த மாதிரி நிறைய வீடு நிறைஞ்சிருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீடு வந்து 3.5 சென்ட் இடங்க, சூப்பரான பிளானிங்கோடு இருக்குது. அதை இங்கே சொல்கிறத விட வீட்டுக்குள்ளே போய் நீங்களே பார்ப்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடு வந்து 30 கம்பேருங்கிற பிளாட் டைமென்ஷனில் 2230 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஆர்ச் டிசைனோட கிராண்டான ஒரு சிட் அவுட் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 7க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. சிட் அவுட் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் 12க்கு 12ங்கிற அளவில் 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கார்டன் ஏரியாவோட இந்த ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவோட ரைட் சைடில் வீட்டோட பார்க்கிங் ஏரியாங்க, 7 சீட்டர் கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஏரியா 11க்கு 17ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னர் சைடில் இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட அளவு 16க்கு 16, 2 விண்டோஸ் ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இன்சைட் மல்டிமீடியா டிவி பண்ணிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்கு. சீலிங்ல சின்ன ஸ்பாட் லைட் மாட்டிருக்காங்க. லிவிங் ஹால்லே ஒன் சைடில் வீட்டுக்கான டைனிங் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 16க்கு 8ங்கிற அளவில் இருக்கு. ஹேண்ட் வாஷ் மிஷின்லாம் வாங்க கார்னரில் மாட்டி வச்சிருக்காங்க. வாஸ்துப்படி வீட்டோட அக்னி மூலையில் கிச்சன் இருக்குங்க. 11க்கு 8ங்கிற அளவில் எல் ஷேப்பில் கவுண்டர் டாப்பு, அது போக எல் ஷேப்பில் RCC லேப் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே வால் டைல்ஸும் இங்கே வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் வந்து யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. 11க்கு 4ங்கிற அளவில் வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி பொசிஷன்ஸோட யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு பேக் சைடில் வந்து பெரிய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கடைசியில் வந்து ஒரு 4 அடிக்கு பெரிய செட்பேக் ஏரியா வீட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இதோட அளவு 11க்கு 11 கன்னி மூலையில் இருக்கு. RCC லேப்ட் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் வந்து 6க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்ல மாட்டி வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை வந்து நல்லா ஒய்டரா ஈஸியாக நடந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ நம்ம பார்க்குறது லான்ச் எல்லா ரூம்ஸ்க்கும் போகிற மாதிரி இருக்கு. இதோட அளவு 10க்கு 8ங்கிற அளவில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தது இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. 16க்கு 16ங்கிறதுல நல்ல ஸ்பேஷியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸ் எல்லாம் இருக்குது. அது போக வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. 7க்கு 4ங்கிறதுல பக்கத்துலேயே அட்டாச்டு பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. 6க்கு 6ங்கிற அளவில். இது வீட்டோட கடைசி தேர்ட் பெட்ரூம்ங்க. 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக உட்டன் விண்டோஸ் RCC லேப்டர்லாம் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 10க்கு 4ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. தேர்ட் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் வீட்டோட பிரைவேட் பால்கனி ஏரியாங்க. 10க்கு 17ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. யூனிக்கான டைல்ஸ் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து டெரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருக்காங்கன்னா இப்படி டோரை சேஃப்டி பர்பஸ்க்காக பூட்டி லாக் பண்ணி வச்சு டெரஸ் வந்துட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாமே கூலிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டெரஸில் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டியிருக்காங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு காரமடை லொக்கேஷனுங்க. சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வீட்டை 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க வித் இன்டீரியர் கோடி. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.